இன்னைக்கு நாம டேஞ்சரஸ் குயின் இந்த சீரீஸ்ல 5வது எபிசோட பார்க்க போறோம். கடைசியா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்நேரம் நீ காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிருப்ப. உன்னை யாராவது ஏதாவது கேட்டா நீ குயினோட ஆளுன்னு சொல்லிருன்னு குயின் இன்டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணதையும், அதுல மோனிதாக்கு விருப்பம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் வித்தியாசம் அண்ட் குயினோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பயத்துல நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கீங்க. என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒருவேளை அதை மீறி அதுக்கு நான் ஆசைப்பட்டேன், கீழே விழும்போது அதோட காயம் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு இன்டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்ப பார்க்க, அப்ப குயின் ஒருவேளை உனக்கு விழுறத நினைச்சு பயமா இருந்தா டைட்டா பிடிச்சுக்கணுமே தவிர விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்ப 2 பேருமே அந்த லவ் ஃபீலோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல குயின் பூனிதா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு கேட்டு போட்ட மாதிரி நான் தப்பான நேரத்துல வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு குயினோட அண்ணா உள்ள வருவாரு. அவரை பார்த்ததும் பூனிதா டக்குன்னு நார்மல் மோடுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் போட்டுட்டு ரெடியாக ஓடிடுவோம். அப்போ குயின், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க, ஏதாவது இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, சாம்னி யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னா. அதான் யார் அந்த பொண்ணுன்னு நேர்லயே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு குயின் என்ன சொல்லுவார். அப்ப குயின் டக்குன்னு பார்த்துட்டல கிளம்புன்னு சொல்ல, அப்ப குயின் என்ன ஸ்மைல் பண்ணிட்டு, நான் இப்பதானே வந்திருக்கேன், அதுக்குள்ள எதுக்கு என்ன அனுப்ப பாக்குறேன், பேபி இவ்வளவு கியூட்டா இருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பேப்ப பாப்பாரு. அப்ப குயின், டே அண்ணா அவ ஏன் ஆளுடான்னு சொல்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு, அவ பேரு பேப் இல்ல போனிதா, போனிதான்னு கூப்பிடுன்னு சொல்லுவான். அப்ப குயின் எனக்கு இன்னுமே சிரிப்பு வரும். பேப்புன்னு ஒண்ணு தவிர வேற யாரும் கூப்பிடக்கூடாதா? அவ்வளவு பொசசிவாங்க குயின் போனிதா 2 பேரையுமே ஹாப்பியா பாப்பாரு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல காட்டுறாங்க. போனிதா மின்ட்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க போனிதா, நான் இனிமே கிளப்புக்கு வர மாட்டேன், எனக்கு வேற வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல, இந்த மின்ட்டுக்கு கிம் வந்தது, போனிதா குயின் கூட போனதெல்லாம் தெரியாது போல. ஸோ மின்ட்டும் என்ன வேலை எங்கன்னு ஆர்வமா கேட்பேன். அப்போ போனிதா பார்க்கிங் ஏரியாவை பார்ப்பான். அங்க குயின் கார்ல இருக்க பாடி கார்டு வெளியே நின்று போனிதாவை பார்த்து ஹாய் சொல்ற மாதிரி கையாட்டுவார். அதை பார்த்தது மின்ட், அவங்க குயின் பாடி கார்டு தானே, அவங்க ஏன் உனக்கு கை காட்டுறாங்க, அவர் உனக்காக தான் வந்திருக்காரா? ஏய் ஒழுங்கா நீ என்ன வேலை பார்க்கறன்னு என்கிட்ட சொல்றேன்னு பேசிட்டு இருக்க. அப்ப மின்ட்டுக்கு ஒரு கால் வரும். அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் பண்ணிருப்பான். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல வச்சிருக்கோம், உன்னால இப்ப வர முடியுமான்னு கேட்டு கால் பண்ணிருப்பான். ஸோ அப்ப மின்ட்டும் போனிதா கிட்ட அதை சொல்லிட்டு, நான் இப்ப அங்க போகணும் போ, பட் இன்னைக்கு கிளப்ல எனக்கு நிறைய புக்கிங் இருக்கு, இப்ப லாஸ்ட் மினிட்ல என்னால லீவ் சொல்ல முடியாது. ஓ ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு மட்டும் என்னோட ஷிஃப்ட்டை நீ அட்டன் பண்றியா, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரெக்வஸ்ட் பண்ணி, அப்ப போனிதா அதுக்கு ஓகேன்னு சொல்ல மின்ட் அவசரமா கிளம்பிடுவான். பட் போனிதாவுக்கு இப்ப குயின் கிட்ட இது எப்படி சொல்றதுன்னு டென்ஷனா இருக்கும். அப்புறம் அதை சமாளிச்சுட்டே கார்ல ஏறுவான். பட் திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்ப குயினும் என்ன சொல்லணும் பை சொல்லு அப்படின்னு கேட்பான். அப்ப போனிதா தயங்கிட்டே, நான் இன்னைக்கு மட்டும் கிளப்புக்கு போகட்டுமான்னு கேட்க, அப்ப குயின் சொன்னா கேட்கவே மாட்டாளான்னு கோபமா பாக்குற மாதிரி பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன். அப்ப போனிதா, ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லி நடந்ததை சொல்லிட்டு, இன்னைக்கு மட்டும் நான் மின்ட்டுக்காக போகட்டுமான்னு கேட்பேன். அப்ப குயினும் சரி உன் இஷ்டம்னு சொல்லிட்டு, பட் நானும் உன் கூட வருவேன்னு சொல்ல, அப்ப போனிதா டக்குன்னு என்ன நீங்களுமா அப்படின்னு வித்தியாசமா பார்க்க, ஏன் ஏன் இப்படி பாக்குற, நான் சில் பண்ண வரக்கூடாதான்னு குயின் கேட்டுட்டு, அப்புறம் போனிதா அதுக்கு, ஓ வரலாமே, ஏன் வரக்கூடாது, தாராளமா வரலாம் வாங்க அப்படின்னு உளற. அப்ப குயின், என்னால உன்னை தனியா விட முடியாது ஓகே, பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஸோ நான் உன்னை ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனிதாவை கிளப்லையுமே ட்ராப் பண்ணிட்டு போவான். அப்புறம் குயின் சொன்ன மாதிரியே அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு கிளப்புக்குள்ள வரும். அங்க மேனேஜர் அவளை ரிசீவ் பண்ணி, நீங்க வருவீங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஸோ உங்களுக்காக உங்களோட டேபிளையே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போ குயின், நான் வருவேன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப மேனேஜர் தயங்கிட்டு, அது பேபா ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்கன்னு அகைன் அதே காங்கு பாயில காட்டுவாங்க. அங்க அந்த காங்கு போனிதா கிட்ட பேசிட்டு இருக்க,
பூனிதாவும் ஸ்மைல் பண்ணிட்டே காங்குக்கு சர்வ் பண்ண குயினுக்கு செம்ம டென்ஷன் ஏறும். அப்ப மேனேஜர் உங்களுக்கு சர்வ் பண்ண வேற பொண்ணு அனுப்பட்டுமான்னு கேட்பாங்க. பட் குயின் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த முறை ஆப்போசிட் டேபிள்ல உக்காந்து முறைக்காம டைரக்டா அவன் முன்னாடியே போய் நின்று முறைச்சிட்டு இருப்பான். அப்ப குயினை பார்த்தது மோனிதா ப்ளீஸ் உட்காருங்க குயின்னு எழுந்து நிற்பேன். குயினு வந்து உட்காருவேன். பட் ஸ்டில் குயின் அண்ட் காங் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்ப போனிதா ஒருவேளை அவங்க பேசிக்க நினைக்கிறாங்க போலன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருங்கன்னு ஸ்பேஸ் கொடுக்கறத நினைச்சு கிளம்ப பார்ப்பேன். அப்ப குயின் போனிதா கையை பிடிச்சு இழுத்து அவனோட பக்கத்துல உட்கார வச்சுட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்னு காங்க பார்த்து கேட்பேன். அப்ப காங் சிரிச்சுட்டே உன்னோட பலவீனத்தை எந்த தயக்கமும் இல்லாம வெளிப்படுத்துறது உன்னோட அரியணைக்கு நல்லதில்ல குயின். இங்க யாரையும் நம்ப முடியாது. உன்னோட மகுடம் கீழே விழ வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன. அப்ப போனிதா டக்குன்னு குயினை யாரும் தப்பா யோசிக்க கூடாதுன்னு அவளோட கைய குயின் கையில இருந்து எடுத்துப்பான். அப்ப குயின் போனிதா ஒரு லுக்கு விட்டுட்டு அப்புறம் என்ன உணர்றன்னு காங்க பாப்போம். அப்ப காங்க சரி விடு, ஒருவேளை நான் இந்த பொண்ணுகிட்ட இருந்து உன்னோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்பான். அப்ப குயின் டக்குன்னு எதுக்கு வெயிட் பண்ற, வெயிட் பண்ணாம கேளு, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்ல. அப்ப போனிதா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லுவேனா இல்லையான்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்பக்கா சரி கேட்டுருவோன்னு போனிதாவை பார்த்து எனக்காக ஒர்க் பண்றியா, குயினை விட அதிகமா நான் தரேன்னு சொல்ல போனிதாக்கு செம்ம டென்ஷன் ஏறும். பட் அதை விட நீ இப்படி கேட்க குயின் அலோவ் பண்றதுதான் இன்னும் இரிட்டேட்டா இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன்லயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குயின்னு குயினை பார்த்து. பட் குயின் அமைதியா காங்க மட்டும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப காங்க நீ யோசிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிற போலயே அப்படின்னு சொல்ல வர. அதுக்குள்ள போனிதா இல்ல என்னால உங்களுக்காக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். அப்ப காங் சிரிச்சிட்டு இப்படி சொல்றது எல்லாருமே பண்ணுவாங்கதான், பட் அதை வச்சு நம்ம ஒருத்தரை நம்ப முடியாதுல்லன்னு சொல்ல. அப்ப போனிதா பின்ன என்ன பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்பேன். அப்ப காங் சூப்பர், இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே நம்ம அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் என் கூட ஒரு ட்ரிங்க் பண்ணுன்னு ஒரு பெக்கை எடுத்து போனிதா கிட்ட நீட்டுவேன். அப்ப குயின் அதை தட்டி விட்டுட்டு என்ன இதுல விஷத்தைய கலந்துருக்க, ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கன்னு கேட்க. செக் பண்ணி பாரு குயின், ஒருவேளை அந்த பொண்ணு குடிக்க வேண்டாம்னு நினைச்சா இட்ஸ் ஓகே, நீ குடிச்சு பாக்குறியா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு காங் குயினை சேலஞ்ச் பண்ணும். அப்போ குயின் எனக்கு என்ன பயம், ஒருவேளை இதுல ஏதாவது இருந்து நான் கஷ்டப்பட்டா என் அண்ணன் உன் வாழ்க்கையை நரகமாக்குவான், ஒருவேளை நான் செத்தான்னு சொல்ல வரேன். அப்ப போனிதா குயின் கையை பிடிச்சு தடுத்து என்ன பேசுறீங்க குயின்னு டென்ஷன் ஆகும். அப்ப குயின் போனிதா கையை எடுத்து விட்டுட்டு நான் பேசுறது உனக்கு வருத்தமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம், நீ வருத்தப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. அப்ப போனிதா குயினை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல விதமா பேச வரலனா அப்ப பேசுறத நிறுத்த பழகிக்கோங்கன்னு சொல்லிட்டு காங் கொடுத்த அந்த ட்ரிங்க் எடுத்து கல்ப அடிச்சிருவான். பட் அப்ப காங் ஐயோ அவசரப்பட்டு குடிச்சிட்டேன்னு சொன்ன. அப்போ குயின் டென்ஷன் ஆகி காங்கோட சட்டையை பிடிச்சு அந்த ட்ரிங்க்ல என்ன பண்ணி வச்சுன்னு உழுக்க ஆரம்பிச்சிருவான். பட் அப்ப காங் கூலா ரிலாக்ஸ் குயின் ரிலாக்ஸ், நான் பண்ணது கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல செடியூசிங் ட்ரிக்கை மிக்ஸ் பண்ணதா சொல்லிட்டு பட் பயப்படாத என்ன கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யும், நீ இப்பவே இவளை கூட்டிட்டு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும்னு சொன்னேன். வாய மூடு, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு குயின் கோபப்பட. அப்ப காங் என்கிட்டயும் கோபப்படுற, இது அவளோட சாய்ஸ், ஆக்சுவலி இந்த ட்ரிங்கை நீ குடிப்பேன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு குயினை டச் பண்ண வர. அப்ப குயின் அவனோட கையை தடுத்து அவனை போட்டு பொழக்கிற மாதிரி பார்ப்பான். அப்ப சாமும் சண்டைக்கு ரெடி ஆவார். பட் போனிதாக்கு போதை அதிகமாகி ஒரு மாதிரியாக. அப்ப குயின் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டு போனிதாவை பிடிச்சுக்கிட்டே
சாம வண்டி எடுக்க சொல்லி வெளியே கூட்டிட்டு வருவேன். பட் வரும்போதே எதுக்காக இப்படி பண்ண பேப்? நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நீ ஏன் இடையில வந்த? ஒருவேளை அதுல விஷம் ஏதாவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்க, செத்து போயிருப்பேன், வேற என்ன இருக்கும்னு சொன்னேன். இப்படி எதிர்த்து பேசாதன்னு எத்தனை முறை சொல்றதுன்னு குயின் கேட்க, இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? நீங்க தான் என்ன இப்படி பண்ண வச்சீங்கன்னு பூனிதா சொல்லுவேன். அப்ப குயின், அப்படி நான் என்ன பண்ணேன்னு கேட்க, நீங்க என்ன நம்பவே இல்லைன்னு போனிதா சொல்ல பாடி கார்டுக்கு சிரிப்பு வந்துடும். அப்ப குயின் பாடி கார்டை முறைச்சிட்டு, இங்க அப்படி என்ன ஃபன்னியா இருக்குன்னு கேட்க, அது ஜஸ்ட் அவங்களோட ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க நம்பிக்கை அடைய உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்காங்கல்ல, அதை நினைச்சு ஹாப்பியா இருக்குன்னு சாம் சொல்ல, அப்போ குயின் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டான்னு ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு அப்புறம் போனிதா கஷ்டப்படுறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுவோம். இல்ல ப்ளீஸ் வேணாம், என்னை யாரும் இப்படி பார்க்க வேணாம், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அப்ப குயினும் அதான் சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். பட் வீட்டுக்கு போனா இந்த கால் கொடுத்த ட்ரக் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ குயின் ஒரு பக்கம் அவளை குளிக்க வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணா, போனிதா ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை கலட்டி போடுறது, எனக்கு வேணும்னு குயினை கிஸ் பண்றதுன்னு பண்ணிட்டு இருப்போம். பட் குயினும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, அப்போ ஒரு லிமிட்ல போனிதா, இப்ப எதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க? நான் அலோவ் பண்ணலைன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவீங்க. பட் இப்ப எனக்கு தேவைப்படும் போதுதான் உங்க கொள்கை எல்லாம் உங்க கண் முன்னாடி வரும். சரி, நீ எதுவும் பண்ண வேண்டாம், பண்றவங்க கிட்ட போறேன்னு எழுந்து போக பார்க்க, அப்ப குயின் போனிதாவை தடுத்து, உனக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை நான் தான் பண்ணுவேன், அந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனிதாவை இழுத்துட்டு போய் ஷவர்ல நிக்க வைப்பான். பட் போனிதா அப்போ குயினை கிஸ் பண்ணி செடியூஸ் பண்ற மாதிரி பேச, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற பேப், ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ஷவரை திறந்து விடுவான். பட் போனிதா, உங்களை யார் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னதுன்னு அங்கேன் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ்வளவுதான், எவ்வளவு நேரம் தான் நானும் நல்லவனாவே இருக்கிறதுங்கிற மாதிரி குயினும் அதை அக்செப்ட் பண்ண, அப்புறம் ரெண்டு பேருமே லவ் மேக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில குயின் அவளோட அண்ணாவை வர சொல்லி நைட்டு காங் பண்ணதை பத்தி பேசிட்டு இருப்பான். அப்ப குயின் அண்ணன் மேல பாப்பாரு. போனிதா அப்பதான் எழுந்து வெளியே வந்திருப்ப போல. பட் ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு வருவான். அதை பார்த்ததும் குயின், நான் இப்ப வந்துடுறேன்னு மேல போய் போனிதா கையை பிடிச்சு இழுத்துட்டு ரூம் கூட்டிட்டு போய், எத்தனை முறை சொல்றது பே, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் இல்ல, கீழே இருந்து பார்க்கும்போது போனிதா கழுத்துல அந்த லவ் பைட் மார்க் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்குதான் இப்படி. ஸோ குயின் இப்படி சொல்ல, அப்போ போனிதாவும் அதை மறைச்சிக்கிட்டு, லாஸ்ட் நைட் எனக்கு என்னாச்சுன்னு தெரியாத மாதிரி கேட்பேன். அப்போ குயின், ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்ததான்னு போனிதா கேட்பான். அப்போ குயின் போனிதாக்கு நெருக்கமா வந்து, நைட்டு என்ன நடந்ததுன்னு பண்ணி காட்டட்டுமான்னு ரொமான்டிக்க கிட்ட வர, போனிதா பயந்துருவா. ஸோ டக்குன்னு ஓகே ஓகே எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ குயின், என்ன ஹெல்ப்பான்னு கேட்க, நான் கேட்டதால தானே பண்ணீங்க, நமக்குள்ள எந்த ஃபீலிங்கும் இல்லாத போதும் நீங்க எனக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ஹெல்ப் தானேன்னு போனிதா சொல்லும். ஆக்சுவலி போனிதாவுமே குயின் லவ் பண்ணுவான். பட் நடந்த விஷயம் ஜஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் குயின் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அவளுக்குள்ள இருக்கும். ஏன்னா இப்ப வர குயின் லவ் பண்ற மாதிரி என்னத்தையும் பண்ணாலும் லவ்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அதான் அப்படி கேட்பேன். பட் அப்ப குயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உனக்கு அது ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு கிளம்பும். அப்ப பூனிதா, என்னாச்சு, என் மேல கோபமா இருக்கீங்களான்னு கேட்க, அப்ப குயின் பக்கத்துல வந்து, ஒரு பந்தயத்துல நம்ம ஓடும்போது அந்த பினிஷிங் லைனை நம்ம கிராஸ் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிரும். பட் அதே வெற்றி மேல நமக்கு எந்த ஆசையும் இல்லைன்னா அந்த வெற்றி இன்னொருத்தருக்கு சொந்தமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நைட்டு நடந்தத வெறும் ஹெல்ப்புக்காக மட்டும்தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஜெயிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லாம சொல்லுவான். பட் பூமிதாக்கு அது புரியாது. ஸோ
நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்ல. இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. அப்புறம் பேசுவோன்னு குயின் கிளம்ப பாப்போம். அப்ப போனிதா, நேத்து நைட்டு நடந்தது. அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி உங்களால நடந்துக்க முடியுமா? அப்படின்னு கேட்போம். அப்ப குயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். சோ, ஒருவேளை உன் மேல எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு புள்ள வாயை விட்டு கேட்கும். பட் போனிதா அப்பாவும் அப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்ல. உங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி பொண்ணு மேல எப்படி ஃபீலிங் வரும்னு கேட்க, அப்ப குயின் டென்ஷன் ஆகி போனிதா கைய ஃபோர்ஸா பிடிச்சு, இப்ப என்ன எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கணும், அவ்வளவுதானே, ஓகே அப்படியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனிதாவை பெட்ல தள்ளி விட்டுட்டு கோபமா கிளம்பிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா குயின் அண்ணா காங்க அந்த மாதிரி நடந்ததுக்காக அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சு அவனை மிரட்டிட்டு இருப்பாரு. பட் அப்ப அந்த காங் பயந்த மாதிரியே தெரியாது. உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, நீயும் நானும் ஒண்ணுதான்னு பேச ஆரம்பிச்சா அதுக்கு குயின் அண்ணாவுமே காங் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்கற மாதிரி காட்டுவாங்க. தென் அகைன் இங்க குயினை பார்த்தா அவ ஏதோ ஒரு அபிஷியல் ஒர்க்கை பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்குறதுக்காக பெட்ரூம் போவோம். அங்க ஆல்ரெடி போனிதா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப குயின் தூங்கிட்டு இருக்கிற போனிதா பக்கத்துல போய் நின்னு, நீ நிஜமாவே அதை ஹெல்ப்பா மட்டும்தான் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி போனிதாவை ஃபீலிங்க பார்த்துட்டு தென் சேஞ்ச் பண்ணிட்டு வருவா. பட் அப்பவும் போனிதா அதே பொசிஷன்ல தூங்கிட்டு இருக்க. அப்போ குயின் அவனோட பக்கத்துல வந்து, நல்லா தூங்கு பேப், உனக்கு எந்த கெட்ட கனவும் வரக்கூடாது, ஏன்னா அங்க உன்னை பார்த்துக்க என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்காக போவோம். பட் அப்ப போனிதா டக்குன்னு குயின் ஹக் பண்ண மாதிரி குயினோட கையில வந்து படுப்போம். இத குயின் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் போனிதா அப்படி படுத்ததும் அவளுமே கேரிங்கா போனிதாவோட தலைமுடியை கோதி கொடுத்துட்டு அவளோட நெத்தில அழகா ஒரு கிஸ் பண்ணி அவளை தூங்க வைப்பான். பட் போனிதா தூங்கி இருக்கவே மாட்டான். குயின் வந்தது, அவளை பார்த்துட்டு இருந்தது, பேசுனதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு அந்த ஃபீல்ல தான் தூக்கத்திலேயே ஹக் பண்ற மாதிரி குயினை ஹக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்படி ரெண்டு பேரும் கியூட்டா ஹக் பண்ணிட்டே தூங்க. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அங்க குயின் அஸ் யூஷுவல் ரெடியாகி அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பா. அப்ப போனிதாவும் ரெடியாகி வெளியே வருவா. அங்க குயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தென் கீழே வந்து கொஞ்சம் தயக்கத்தோடையே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு குயினை கேட்டுட்டு, நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து இப்போ வர நம்மளோட உறவு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்பான். அப்ப குயினும் அவளோட டேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு முறை நீ அழுதுட்டு இருக்கும் போது நான் எதுவும் பேசாம உன் பக்கத்துல உட்காந்துருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அப்ப போனிதாவும் ஆமான்னு மண்டையாட்ட, ஒருவேளை இனி அந்த மாதிரி நடந்தா நான் அப்படி பண்ண மாட்டேன்னு குயின் சொல்லுவோம். அப்ப போனிதா, ஐயோ அப்ப ரிவர்ஸ்லயே நம்மளோட உறவு போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு லைட்டா சோகமாக, அப்ப குயின், இனிமே நான் அப்படி அமைதியா இருக்க மாட்டேன், உன்னோட வலியை குறைக்க நான் முயற்சி பண்ணுவேன், உன்னை நான் கேர் பண்ணிப்பேன்னு சொல்ல. அப்ப போனிதாக்கு அப்படி இருக்கும். சோ அப்படியே அந்த ஃபீலிங்லயே குயினை பார்த்துட்டு, நான் உங்களுக்கு யாருன்னு கேட்பேன். அப்ப குயின் டக்குன்னு, என் மேல வெறும் 10% நம்பிக்கை இருக்கிற பர்சனுக்கு இந்த கொஸ்டினை கேட்கிற உரிமையே கிடையாதுன்னு சொன்னேன். இல்ல, எனக்கு உங்க மேல 0% தான் நம்பிக்கை இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு போனிதா சொன்னேன். அப்ப குயின் போனிதா ரெண்டு பேரும் அந்த லவ் ஃபீலோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு அந்த ஃபீலோடையே குயின் போனிதாவை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு கிளம்ப போவோம். அப்போ குயினுக்கு ஒரு கால் வரும். குயின் அண்ணாதான் பண்ணிருப்பாரு. சோ குயின் அட்டன் பண்ணதும், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல. குயினும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ண போன சாம தடுத்து காலேஜுக்குள்ள போ. அங்க போனா போனிதாவை போட்டு வெளுத்துட்டு இருப்பாங்க. அதாவது, உன்னோட பொண்ணு இப்ப ராயல் ஃபேமிலியில இருக்கா, செமையா செட்டில் ஆயிட்டான்னு ஒரு லெட்டரை போனிதா வீட்டுல காங்கு போட்டு விட்டுருப்பான். அது பார்த்ததும் போனிதாம்மா, பரவாயில்லைங்க, ஃபைனலா ஒரு பணக்காரனை பார்த்து செட்டில் ஆயிட்டான்னு நினைச்சிட்டு
பொண்ணு எப்படி சும்மா கொடுக்க முடியும்? ஸோ அந்த பணக்காரங்கிட்ட இருந்து ஏதாவது காசு பார்க்க முடியுமான்னு யோசிச்சு, யார் அந்த பர்சன்? நீ மட்டும் சந்தோஷமா இருப்ப, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? ஒழுங்கா என்னையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போ, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி கேட்கும். பட் போனிதா சொல்ல மாட்டேன்னு சொல்ல, நீ ஒரு நன்றி கெட்டவ, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு போட்டு வெளுத்துட்டு இருக்கும். ஸோ போனிதா இப்படி வெளுத்துட்டு இருக்க, உங்க டிராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு சொல்லி குயின் வந்து நிப்பா. அப்ப போனிதா அம்மா குயினை பார்த்துட்டு, ஓ அப்ப நீதான் அந்த பணக்காரியா? நீ தான் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனதா? நல்லது, நீயே வந்துட்டு. என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் போனிதாவோட அம்மா. என் பொண்ணை நீ பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டா என்னையும் நீ பாத்துக்கணும். இவ்வளவு வளர்த்த ஆளாக்க நான் எவ்வளவு செலவு பண்ணேன்னு தெரியுமான்னு பேச, போனிதா அவளோட இந்த சுச்சுவேஷனை நினைச்சு ஒரு மாதிரி எம்பரஸ்டா ஃபீல் பண்ணி அழுதுட்டே அவங்க அம்மாவை தடுக்க பார்ப்பான். பட் அப்ப குயின், ஒருவேளை நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்பேன். அப்ப போனிதா அம்மா ஃபர்ஸ்ட், அட எவ்வளவு வேணும்னு கேக்குறியா? என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தாய் பாசத்துக்கு வேலை பேச முடியுமா? இவன் மனுஷனுக்கு நீ வேலை பேசுவியான்னு கொஞ்சம் ஓவரா சீனை போடு. பட் குயின், நான் 1 மில்லியன் பாத் கொடுக்குறேன், உங்களால போனிதா விட்டு விலகி இருக்க முடியுமான்னு கேட்க, அப்ப போனிதா அமைதியா இருக்க. அப்ப போனிதா ஓடி வந்து, ப்ளீஸ் வேண்டாம் குயின்னு தடுக்க வருவோம். பட் குயின், நான் பாத்துக்கிறேன்னு ஒரு லுக் விட்டுட்டு போனிதா அவளோட பக்கத்துல வச்சுக்கிட்டு, சொல்லுங்க இந்த டீல் ஓகேவான்னு கேட்க, வெக்கமே இல்லாம தாராளமா எனக்கு ஓகேன்னு போனிதா அம்மா சொல்லுவாங்க. அப்ப குயின் சாம்னு சொல்ல, பாடிகார்டும் அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். மணி கிரெடிட் ஆனதும் தான் போனிதா அம்மா போனிதாவை திரும்பி கூட பார்க்காம கிளம்புவாங்க. அப்ப போனிதா அம்மா அம்மான்னு அவங்க அம்மாவே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, குயின் போனிதாவோட கையை பிடிச்சிட்டு அவங்கள போக விடுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஈவினிங் நான் என் அம்மாவை பார்க்க போறேன், நீ என் கூட வான்னு கூப்பிடுவான். இத சொல்லதான் உள்ள வந்திருப்பா போல. குயின் அப்படி சொல்ல, அப்ப போனிதா, நீங்க 1 மில்லியன் கொடுத்துருக்கீங்க, ஸோ நீங்க சொல்றத நான் பண்ணிதானே ஆகணும்னு சொல்ல வர. பட் அதுக்குள்ள குயின், இல்ல நீ அதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உனக்கு ஓகேனா என் கூட வான்னு சொல்ல, போனிதாவுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குழந்தை மாதிரி குயினை ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் ஈவினிங் போனிதாவை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு போவான். அங்கதான் குயினோட அண்ணாவும் இருப்பாரு. குயின் அம்மாவுக்கு ஆல்ரெடி குயின் போனிதாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி பேசதான் வர சொல்லியிருப்பாங்க. பட் குயின் போனிதாவையும் கூட்டிட்டு வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ போனிதா விஷ் பண்ண ஜஸ்ட் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு, உங்ககிட்ட தனியா பேசணும் குயின், கொஞ்சம் மேல போகலாமான்னு கேட்பாங்க. அப்ப குயினும் ஓகேன்னு, பட் போனிதாவை அவளோட அண்ணாவை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே வீடு மேல போவோம். அங்க டேபிள்ல குயின் போனிதா 2 பேருமே கிளப்ல ஒன்னா இருந்த நிறைய போட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம போனிதா ஹெல்மெட் போட்டிருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் இருக்கும். அதை பார்த்ததும் குயினுக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல குயினை ஷூட் பண்றதுக்கு 2 ரவுடிஸ் வந்திருக்கும் போது போனிதா ஹாரனை விடாம அடிச்சு அவங்களை டைவர்ட் பண்ணி குயினை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாள்ல, அந்த சீன்ல போனிதா இதே ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிருப்பான். அங்க குயின் போனிதாவை பார்த்திருக்க மாட்டான். பட் அன்னைக்கு போனிதா காரை கிராஸ் பண்ணி போகும்போது குயின் அந்த ஹெல்மெட்டை மட்டும் பார்த்திருப்பான். ஸோ இப்போ இந்த போட்டோவை பார்க்க அந்த ஹெல்மெட்டும் அவளுக்கு ஞாபகம் வர, ஒருவேளை அந்த பொண்ணு போனிதா தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்ப கரெக்டா குயினோட அம்மாவும் உள்ள வந்துருவாங்க. வந்தவங்க இவ போட்டோஸை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து, அந்த போட்டோஸ் என்னோட கார்ட்ஸ் எடுத்ததுதான், உன்னை ஃபாலோ பண்ண நான் தான் சொன்னேன், பட் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு உனக்கு தகுதியானவ கிடையாதுன்னு போனிதாவை பத்தி பேச வர, குயின் அங்கேயே கேட்ட போட்டு எந்த வகையில எனக்கு தகுதி இல்லைன்னு கேட்போம். ஸோ அப்பவே அவங்க 2 பேருக்கு இடையில அங்கேயே ஆர்குமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுல குயின் அம்மா எல்லா வகையிலையும் தான் குடும்ப கௌரவம், ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், இது ஒண்ணுல கூட அவளால உன்கிட்ட கூட நெருங்க முடியாது. உனக்கு பொண்ணு பிடிக்கும்னா ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இந்த பொண்ணை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உனக்கு தகுதியான பர்சனை சூஸ் பண்ற உரிமை எனக்கு இருக்குன்னு பேச, அப்ப குயினும்
ஃபர்ஸ்ட் திங்க், நீங்க தகுதின்னு சொன்ன எல்லா விஷயங்களுமே ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இதை நீங்க என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் என்ன சுத்தி உள்ளவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. செகண்ட், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு எது தகுதியா இருக்கணும் டிசைட் பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு குயின் அம்மா கூப்பிட கூப்பிட நிக்காம கீழே இறங்கிடும். அப்ப அவங்க அம்மா டென்ஷன் ஆகி நில்லடி குயின்னு கத்த. அப்ப குயின் எதுக்கு நிக்கணும், இப்ப என்ன பேசணும், தகுதியை பத்தி பேசணுமா, சரி பேசும். உங்களுக்கு தகுதி தான் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருந்தா வாசிமி உங்களை சூஸ் பண்ணாரு. அவர் உங்களை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருந்தது? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருந்தாங்க. இருந்தாலும் எதுக்காக அவர் உங்களை சூஸ் பண்ணாரு? இதுதான் நீங்க சொன்ன தகுதியானு கேட்க குயின் அம்மா குயின் சொல்லி வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் பூனிதாவை பார்த்து, இப்ப உனக்கு சந்தோஷமா, உன்னாலதான் குயின் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்னு மிரட்ட வருவாங்க. அப்ப பூனிதாவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரும். பட் அதுக்குன்னு குயின் பூனிதாவை தடுத்து எதுக்காக இப்ப மன்னிப்பு கேட்க வரேன்னு கேட்போம். அப்ப பூனிதா, அது என்னாலதான் உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு இடையில சண்டை வருதுன்னு சொல்ல, அட்லீஸ்ட் உனக்கு இதுவாது புரியுதுன்னு குயின் அம்மா சொன்னா, நீ எந்த தப்பும் பண்ணல பேப்புன்னு குயின் சொல்லிட்டு பூனிதாவை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவனோட கையை பிடிச்சு அப்பவே அங்கிருந்து கூட்டிட்டு போயிரும். அம்மா கிட்ட கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துருக்க மாட்டா. பட் வீட்டுக்கு வந்ததும், ஒருவேளை என்னோட அம்மா உனக்கு பணம் கொடுத்து என்னை விட்டு போக சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு பூனிதாவை கேட்பான். இப்ப பூனிதாவுக்கு லைட்டா சிரிப்பு வந்துடும். எல்லாமே போல்டா பண்றீங்க, பட் லவ்னு வந்தா மட்டும் வார்த்தை தப்பாவே வருதே, அது எப்படின்னு யோசிச்சுட்டு குயின் பக்கத்துல போய் உக்காந்து, நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அப்ப குயின், பெரியவங்க கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்ன, அப்ப நான் உங்களை விட்டு போகணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு பூனிதா கேட்பேன். அப்ப குயின் ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு, இந்த கொஸ்டினை ஒண்ணு நீயே கேட்டுக்கோ பேப், உனக்கு என் கூட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல, சரி ஒருவேளை நான் உங்களை விட்டுட்டு போனேன் என்ன பண்ணுவீங்கன்னு பூனிதா கேட்பான். அப்ப குயின், அது உன்னோட சாய்ஸ்ன்னு மட்டும் சொல்ல, எவ்வளவு லவ் இருந்தாலும் இந்த கிரீடை மட்டும் இறங்காதே நினைச்சிட்டு டக்குன்னு குயினு கீழே தள்ளி, எப்பவாவது யாருக்கிட்டையாவது உங்களை சரண்டர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பேன். அப்ப குயின், நான் ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்க, அது சரி நீங்க ஒரு குயின், பட் ஒரு முறையாவது உங்க அரியணையில இருந்து கீழே இறங்கி உங்களை சரண்டர் பண்ணி தான் பாருங்களேன்னு சொல்லிட்டு குயினோட ட்ரெஸ்ஸை லூஸ் பண்ண. அப்போ குயின், உனக்கு நான் சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, எஸ், நீங்க என்னை இப்படி நிமிர்ந்து பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு பூனிதா சொல்ல. அப்போ குயின் லைட்டா மெல்ட் ஆகி, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஆர்வமா கேட்பா. அப்ப பூனிதாவும் ஸ்மைல் பண்ணிட்டு, நம்ம சேர்ந்து குளிக்கலாமான்னு குயினை செடியூஸ் பண்ற மாதிரி கேட்க, அப்போ ஒரு நிமிஷம் குயின் சரண்டர் ஆன மாதிரி எஸ் சொல்ல வருவான். பட் அதுக்குள்ள டக்குன்னு பூனிதா எழுந்து, நான் சும்மா சொன்னேன், நான் தனியா குளிச்சுக்கிறேன்னு குயினை டீஸ் பண்ணிட்டு குடு குடுன்னு ஓடிடுவான். பட் பூனிதாவோட இந்த பிஹேவியர் குயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பூனிதா பண்ணதை நினைச்சு வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.